ரொம்ப இம்பார்ட்டன்டான மந்த். ஆனா நீங்க அதுக்குள்ள அடி எடுத்து வைக்கணும்னா உண்மையாகவே சொல்றேன், கடவுளுடைய தயவு பரிபூர்ணமாய் உங்களுக்கு தேவைப்படுகிறது. நீங்க எங்க போனாலும் எங்க வந்தாலும் இந்த தயவு தேவையான்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் ஆமான்னு தான் சொல்லுவேன். தயவு என்பது என்னது? ஒரு ஷீல்ட். ஆனா கடவுள் சொல்றாரு, நான் உன்னை ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்றேன். நம்பர் 2, என் தயவு என்ற ஷீல்ட், ஃபேவர் என்ற ஷீல்ட் உன்னை பாதுகாக்குது. அப்போ கடவுள் ஒவ்வொரு மனுஷனையும் பிளஸ் பண்றப்போ இந்த தயவை ஆட்டோமேட்டிக்கா அவங்க மீது வைக்கிறார். ஆனா நாம பிளஸிங்க பாக்குறோமே தவிர தயவை பாக்குறது இல்ல. நல்லா கவனிங்க, இந்த பிளஸிங் ஆபரேட் ஆகணும்னா உங்களுக்கு தேவை தயவு. அப்ப ஃபர்ஸ்ட் கடவுள் உங்களை என்ன செய்றாரு? பிளஸ் பண்றாரு. அப்ப எல்லா மனுஷங்கிட்டயும் இந்த பிளஸிங் இருக்கு, ஆனா அதை ஆபரேட் பண்ண தயவு இல்ல, ஃபேவர் இல்ல. போற இடமெல்லாம் தோல்வி, நிக்கிற இடமெல்லாம் தோல்வி, பாக்குற எல்லா மனுஷன் கையிலயும் தயவே இல்ல. இன்னைக்கு இல்ல நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு இல்ல நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு இல்ல நாளைக்கு பாத்துக்கலாம் கிடையாது. சொல்லுங்க, மிஸ்டேக் must be correct. அப்ப இன்னைக்கு என்னுடைய ஃபேவரை நான் அன்லாக் பண்ண போறேன். இப்போ இருக்கிற உலகத்துல நமக்கு எப்படி இந்த ஃபேவர் தேவை? In the business world, breakthrough is a sudden significant progress. Achievement while breakout is a dramatic increase in success and progress. நான் தமிழ்ல சொல்றேன். வணிக உலகில் திருப்புமுனை என்பது திடீர் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அல்லது சாதனையாகும். அதே நேரத்தில் திருப்புமுனை என்பது வெற்றி மற்றும் முன்னேற்றத்தில் வியத்துகு அதிகரிப்பாகும். அப்போ திருப்பு முனை வந்தாலே அதிகரிப்பு உண்டாகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த பிசினஸ் வேர்ல்டுல உங்களுடைய காரியம் எல்லாமே அதிகரிக்கணும், அபரிவிதமாகணும், லெஸ் ஆக கூடாது. மந்த் ஆஃப் மார்ச் சொல்லுங்க ஃபேவர். கடவுள் ஆல்ரெடி உங்களை பிளஸ் பண்ணிட்டார். இந்த தயவு மீண்டும் உங்க இடத்துல வரப்போகிறது. நீங்க இந்த தயவை இழந்திருப்பீங்க, ஆனா நான் ப்ராஃபஸி பண்றேன், இப்பொழுதே உங்க ஃபேவர் உங்களை லொகேட் பண்ணட்டும். சொல்லுங்க, I am highly favored.